பேக் பெயின் இருக்குது, எம்ஆர்ஐ எடுத்திருக்கீங்க. இந்த எம்ஆர்ஐலே L3, L4, L4, L5, L5, S1 இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் இருக்குது. இந்த டிஸ்க் பல்ஜ் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்கன்றது கூகுள் பண்ணிட்டு இருக்கீங்களா? தென் லெட் மீ பிரேக் திஸ் பெட். எம்ஆர்ஐன்றது எப்படின்னா ஒரு மூவியோட ட்ரெய்லர் மாதிரி. ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் மொத்தமாக மூவியோட ஸ்டோரி தெரிஞ்சுக்க முடியுமா? அதே மாதிரி ஆக்சுவலாக உங்கள் ரியல் ஸ்டோரி என்னென்னா நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ், நடக்கிற விதம் ப்ளஸ் டாக்டர் பண்ணுற சில எக்ஸாமினேஷன் அண்ட் உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தான் ஆக்சுவலாக உங்கள் ரியல் ஸ்டோரி சொல்லும். ஸோ வெறும் ரிவ்யூ பார்த்துட்டு உங்கள் ஸ்டோரி சொல்ல முடியாதுன்னும் போது வெறும் எம்ஆர்ஐ பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ண முடியாது. அப்படி கொடுக்குறாங்கன்னா தப்பாக போகலாம். நிறைய பேஷண்ட்ஸ் எங்கள் கிளினிக்கு வரும்போது அவங்க வலி செம்ம அதிகமாக இருக்கும். ஆனால் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ எல்லாம் நார்மலாக இருக்கும். இன்னும் சில பேரில் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா 3-4 இடத்துல டிஸ்பல்ஜ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக வலி இருக்காது. ஸோ எம்ஆர்ஐக்கும் உங்கள் வலிக்கும் மேட்ச் ஆகுறது கிடையாது. ஸோ வெறும் எம்ஆர்ஐ வச்சு ட்ரீட்மெண்ட் தரக்கூடாது. ப்ராப்பராக ஃபுல் ஸ்டோரியாக தெரிஞ்சுட்டு பேக் பெயின்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேக் பெயின் உங்களுக்கும் இருக்குது, உங்கள் வலிக்கான காரணம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஹூ ட்ரீட்ஸ் யுவர் பெயின் அண்ட் நாட் யுவர் எம்ஆர்ஐ ஸ்கேன்.